சொல்வதெல்லாம் உண்மை. 87 கல்யாணம் ஆச்சுங்களா எனக்கு குழந்தை இல்லைங்க. அவங்க அம்மா உடம்பு சரியில்லை செத்து போயிருன்னு சொன்னாங்க. சரி நம்மளுக்கு குழந்தை இல்லை, அதுக்கு அடுத்து ஆயாச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தையாச்சு அப்படின்னு நினச்சி ஏமாந்துட்டேங்க. நான் காசு கொடுத்தீங்களா? 1.5 லட்சம் கொடுத்தோம்மா. நான் அவனை என்னால் மறக்க முடியாதும்மா. என் கொடுப்பு வந்த வீடு கூட சொல்றதுக்கு இல்லைங்க, யார்கிட்டையும் இந்த ஆள் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுச்சு. உங்க பேர் என்னம்மா? என் பேர் கண்ணம்மாங்கம்மா. 87 கல்யாணம் ஆச்சுங்கம்மா எனக்கு குழந்தை இல்லைங்க. அப்புறம் நிறைய டாக்டர்லாம் போனேன். அப்புறம் அந்தளவுக்கு எனக்கு செலவு பண்ணுறதுக்குலாம் பணம் இல்லைங்க. என்ன வேலை செஞ்சீங்கம்மா? ஆஃபீஸ் எல்லாம் கூட்டி துடைக்கிறதுக்கு போவாங்க. உங்க புருஷன்? அவர் பெயிண்ட்ருங்க. ஒரு அக்கா வந்து ராணிக்கான்னு எனக்கு நல்ல பழக்கம், அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த அக்கா, கண்ணம்மா அந்த மாதிரி குழந்தை இருக்குது, நீ எடுத்து வளர்த்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொல்லி வச்சுருந்தேன், அந்த அக்காட்டி மட்டும் சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் சரி பரவாயில்லைங்கக்கா, அதுக்காக தானக்கா இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன், சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க. அப்புறம் யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜானு பியூலான்னு சொல்லி போட்டு ஒருத்தர், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. அவங்க வந்து அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி குழந்தை இருக்குது எடுத்து வளர்த்துருக்கு அப்படின்னு. ஏன் அவங்க குழந்தைய கொடுக்குறாங்க? கேரளா சைடில் வந்து அந்த ஒரு குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே அந்த ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்களாம்மா. அந்த குழந்தை கொடுத்தாங்களாங்கம்மா, அந்த ஆளுக்கு கல்யாணம். அப்படி தான் இவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் அந்த அம்மா வந்து விட்டுட்டு போயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை, அப்புறம் இந்த அம்மாவுக்கு இப்போ மறுபடியும் கல்யாணம் ஆகி அந்த ஆளுக்கு இதுக்கு 2 குழந்தை, அவங்களால வந்து வளர்த்த முடியல, காப்பாற்ற முடியல, ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஹார்ட்டில் வந்து பிரச்சனை, இப்போ 2வது கல்யாணம் ஆன பொம்பளை செத்து போயிடும், ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜானு பியூனா அவங்க குழந்தை என்கிட்ட குழந்தை கொடுத்தாங்கம்மா. அப்புறம் குழந்தைனா 11 மாதம் நான் வளர்த்தேன். அங்கே ஆஸ்பத்திரி கிட்ட தான் நாங்கள் குடியிருக்கோம், கோயம்புத்தூரில் ஆவரம்பாளையம் ரோட்டில் தான் குடியிருக்கேன். ஆஃபீஸ் இவர் எங்கள் வீட்டுக்காரர் 1 வருஷமாக வேலைக்கு போகலைங்கம்மா. அவனை பார்த்துக்கிறக்கோசரம் வீட்டில் இருந்தார். அவர் இருக்க வச்சு போட்டு நான் வந்து 2-3 ஆஃபீஸை கூட்டி துடைக்கிறதுக்கு போவேன். அவனுக்காகவே எக்ஸ்ட்ரா வேலைக்கு போனால் மாதம் 10,000 ரூபாய்க்கு பக்கம் சம்பாதிப்பாங்க. நான் அப்போ வீடு வந்து போகியத்துக்கு இவனுக்கு என்னென்ன, இப்போ வந்து யாரும் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் தான் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு போகியத்துக்கு நகையெல்லாம் என்னென்ன பண்ணலாம் பண்ணி போகியத்துக்கு வீடு பார்த்து இவர் வீட்டில் இருக்க வச்சு போட்டு நான் வேலைக்கு போய் 11 மாதம் அந்த குழந்தைய காப்பாற்றணும் கொண்டு கொடுத்தாங்க. பியூலாவும் ஜானும் அவங்க பையனும் 3 பேரும் குழந்தைய கொடுக்கும்போது அந்த அக்கா குழந்தை இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த அக்கா ராணிக்காவும் இருந்தாங்க. அப்போ வந்து குழந்தைய அவங்க குழந்தை கொடுக்கும்போது கூட அந்த அக்காட்ட தான் கொடுத்தேன், அக்கா நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி. முதல்ல அவங்க தான் அந்த குழந்தைய வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கையில் வாங்கினாங்க. அவங்க குழந்தை என் கையில் கொடுக்கும்போது கூட அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைய கொடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், என் குழந்தை போய் எங்கேயே போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்கன்னு என்ன சொன்னாங்க எங்கிட்ட. அப்புறம் ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் இருக்கும். 20ஆம் தேதி வந்து புதன்கிழமை மணிக்கு சாயங்காலம் ஒரு 6-6:30 மணி இருக்கும். அந்த ஜானோட அந்த பையன் வந்தான், எங்கள் வீட்டுக்கு வந்தான். ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன் தம்பி உட்காரு. அப்போல்லாம் அப்படிதாங்கம்மா பேசுகிறேன். ஆனால் போலீஸ் எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் எங்கிட்டலாம் சொல்லவே இல்லை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காருன்னு. குழந்தைய பார்க்குறக்கு அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், என்ன தம்பி அவங்க அம்மா இறந்து போயிருந்தான்னு எங்கிட்ட சொன்னீங்க, ரொம்ப நாள் இருக்காது செத்து போயிருன்னு சொன்னீங்களே, அப்புறம் இப்போ வந்து திடீர்னு உயிரோடு இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைங்க ஆண்டி பார்த்தோன்னா போயிடுவாங்க, அப்படிலாம் நாங்கள்லாம் விட்டுருவோமா, நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் இருக்குங்க. அம்மா இல்லைங்க, ஒரு வயசானது. அப்புறம் அப்படியே ரோட்டு நடந்து வந்துட்டு நான் வந்துட்டு இருக்கேன், போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்கம்மா, எனக்கே தெரியலைங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அப்படி உள்ளே நான் போகிறேன், என்னை சுற்றி கேரளாக்காரில் ஒரு 10 பேர்த்துக்கு எல்லாம் வந்து நின்றுட்டாங்க, கும்பலாக வந்து நின்றுட்டாங்க. ஒரு பொம்பளை போலீஸ் ஒரு அம்மா, ஒரு 35 வயசு இருக்குங்க அவங்களுக்கு, சுடிதார் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் நான் படிக்கலைங்கம்மா, இன்னொருத்தர் வந்து போலீஸ்காரங்க எல்லாம் நல்லா குத்திருந்தாங்க, காக்கி கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏதோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், அம்மா நீங்கள் இந்த குழந்தைய இப்போ நீங்கள் கொடுத்துருவோனே, இல்லைன்னா உங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அவங்ககிட்ட
அப்புறமா பார்த்தா வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் 2 3 பேர் வந்து அவங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து அம்மா இங்கே வாங்க, நாங்கள் அந்த குழந்தைய வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட இதுவே தான் கேட்டேன், அவங்க சொந்தக்காரர் யாரோ கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏனுங்க அவங்க அம்மா செத்து போயிருந்தெல்லாம் சொன்னீங்களா, அப்போல்லாம் சொந்தக்காரர் எங்கே போனாங்க? என்னோடய பணம் அப்போல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு நல்லா ஆயிடுச்சா, இந்த காசு வாங்கிட்டு உடம்புக்கு நல்லா காசு கொடுத்தீங்களா? 1.5 லட்சம் கொடுத்தோங்க. நான் இந்த அம்மா செத்து போயிடுன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் குழந்தை தாயில் குழந்தைன்னு தான் நான் நினச்சேன். ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இந்த அம்மா. எனக்கு அதில் தெரியலைங்கம்மா, நான் இப்படி தான் செய்யணுமாக்குன்னு நினச்சிட்டேன். இப்போ என் பணத்தை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு நல்லா இருச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நடந்தெல்லாம் உண்மைதாம்மா, இதெல்லாமே உண்மைதான். அந்த நிலமை அந்த பொண்ணு ஹார்ட்டில் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி வந்து குழந்தை கொடுன்னு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு சரியில்லைங்கம்மா, எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படப்படங்கு, உடம்புக்குள்ள அடிக்கடி சரியில்லாமல் போகுது. எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனை பார்க்கணும் போலயே இருக்கு. குழந்தை போயிட்டானா அவங்களோட? பிடுங்கிட்டு போயிட்டாங்கம்மா, என்கிட்ட எடுக்குன்னு பிடுங்கிட்டாங்க, போலீஸ்காரமாக தான் பிடுங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்தீங்களா? அவங்க அப்பா அம்மா பார்க்கலைங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு இந்த குழந்தை நாயை பேசும்போதே எனக்கு நெஞ்செல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. வெடுக்குன்னு கை இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்கம்மா. அவனை 11 மாதம். நான் அப்போது குழந்தைய கொடுக்கும்போதே வந்து நான் சொன்னேன், இங்கே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாங்க, இல்லைன்னா வக்கீல்கிட்ட ஏதாச்சும் போகலாம், நம்ம சட்டப்படி செய்யலாங்க சார் அப்படிலாம் சொல்கிறேன். இல்லைம்மா நான் எல்லாமே எனக்கு எழுதுறதுக்கு படிக்கிறது தெரியாது, எல்லாமே நான் செஞ்சுட்டேன், நான் சட்டப்படி எல்லாமே செஞ்சுருக்கேன், என்னை மாரி எதுவுமே உங்களுக்கு வராது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் வாங்கினாங்க 1.5 லட்ச ரூபா? ஜானுக்கிட்ட தான் கொடுத்தேன். ஜானு பியூலா வந்து வாங்கிட்டு போனாங்க பணத்தை. அந்த குழந்தை இப்படி குழந்தை எங்கிட்ட கொடுக்கும்போது சொல்கிறாங்கம்மா, அவங்க அம்மா ரொம்ப மோசமாக இருக்குதுங்க கண்ணம்மா, ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது போயிடும், செத்து போயிடும், ஹார்ட்டில் பிரச்சனை, அதுக்கு தான் இந்த பணம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தையோட பேருமா? என்ன பேர் வச்சிங்க? நான் ஜோதி பாஸ்ன்னு வச்சேங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு? வீட்டுக்காரர் அவர் அன்னைக்கு நான் ஒரு 10 நாள் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு ரொம்ப சத்தம் போடுறாங்கன்ட்டு நான் போயிட்டேன். நான் வரேன் சொல்கிறாரு. ரொம்ப ஆள் பார்க்குற கொள்ளியாக இருந்தாலும் கொஞ்சம் தைரியமான இடம், கொஞ்சம் அப்படியே தொங்கிக்கலாமான் இருக்குது எனக்கு அப்படின்னு. ரொம்ப தண்ணி போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. மதியான நேரமெல்லாம் நான் எங்கேயாச்சும், நான் வீடோட போகிறது பிடிக்காது, மதியான நேரம் எங்கேயாச்சும் நான் போயிடுறேன். நைட்லலாம் தூக்கம் இல்லை. அவனை நினச்சிட்டு மதியானம் ஏதோ கொஞ்சம் கண்ணு மூணு இங்கே ஒரு மாதிரி படப்படங்க அடைக்கிற மாதிரி இருக்குது, எந்திரிச்சு நான் வெளியே ஓடிடுறேன். ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன். எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா, மறக்க முடியலம்மா. இப்போ நீங்கள் வளர்த்தலன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து வளர்த்தலன்னு சொல்லுங்கள், சும்மா கொஞ்ச நாள் பார்த்துட்டேன்னு சொல்லுங்கள், பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்கள், அது இந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸ். யார் சொன்னாங்க பணம் கொடுக்கல சொல்கிறதுக்கு? ஜான் அப்படி தான் சொன்னாங்க. அவர் தான் ஏஜென்ட் வேலை பார்த்துருக்காரு. நீங்கள் தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா வீட்டில் இருந்து? ஆமாம்மா, ஒரு வருஷமாக நான் தான் பார்த்தேன். வேலைக்கு போகிறதில்ல, வீட்லேயே பெயிண்டிங் வேலை செய்கிறேன். இருந்தாலும் நான் வீட்டில் குழந்தை வந்தது வந்து சம்சார வேலைக்கு போக நான் வீட்லேயே இருப்பேன். 1.5 லட்ச ரூபா எப்படி கொடுத்தீங்க? பத்திரம் அடமானம், இடத்து பத்திரம் அடமானம் வச்சோம்மா. நகை அடமானம் வச்சு, இடத்து பத்திரம் அடமானம் வச்சு. அவன் பிராடுன்னு தெரியாதம்மா, அவன் எப்படி எதுவும் படிக்க தெரியாது சம்சாரத்துக்கு, எப்படி ஏமாற்றிக்கிட்டான். இல்லை, பத்திரம் அடமானம் வச்சு நகையில் அடமானம் வச்சு குழந்தை வாங்குறது அளவுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்ததா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, செத்து போயிருன்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு குழந்தை இல்லை, அதுக்கு ஒரு தாயாச்சு, நம்மளுக்கு ஒரு குழந்தையாச்சு அப்படின்னு நினச்சி ஏமாந்துட்டேங்க நான். அது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொம்பளை இருக்கிறாங்கம்மா, இவளுக்கும் கூட தெரியாது. இவளுக்கும் அந்த அம்மாவுக்கு 20 வருஷமாக பழக்கம். அப்போ அவங்க வந்து 2 பேர்த்த காமிச்சிருக்கிறாங்க, இவங்க தான் ஜான் சுந்தர், சம்சார பியூலா அப்படின்னு ஹோம் வச்சு நடத்துகிறாங்க. துடியலூரில் ஹோம் வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு.
வீட்டுக்குள்ளே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. 11 மாதம் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 2 கையில் அந்த சர்ச்சு முன்னால் வரும்போது வேலைக்கு போயிட்டு வருவேன். ஆண்டவரே, இந்த 2 கையில் அவனுக்கு எத்தனை துணி கசக்கிருப்பேன், நான் எவ்வளோ ஒன்றுக்கு துணி கசக்கிருப்பேன், சோறு ஊட்டி அவனை அந்த பாடு கட்டு தூக்கம் கட்டு. பகலெல்லாம் இவர் தூங்க மாட்டாரும்மா. நைட்டெல்லாம் குழந்தைய வளர்த்தேன்னா சும்மா இல்லை, நைட்டெல்லாம் நான் தூங்க மாட்டேன். ரொம்ப குறும்பு பண்ணுவேன். நல்ல அறிவு, நல்ல அழகுங்கம்மா. அப்படி ஒரு பையன். அத்தனை பாடுபட்டு வளர்த்தேன். திடீர்னு இப்போ வந்து இதெல்லாம் எதெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லுங்கிறாங்க என்னைய. அது கோர்ட்டு மூலிமா கேஸ் போனனால அந்த ஆள் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாருங்க. பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, குழந்தைய வளர்த்துக்கணுன்னு சொல்லுங்க, அத்தனையும் கோர்ட்டுக்கே ரெக்கார்ட் ஆகி போச்சுங்க. 2 வருஷம் நிம்மதியே இல்லைங்க வீட்டுக்குள்ளே. அவங்க அம்மா அப்பா எழுதி கொடுத்த பத்திரமெல்லாம் இருக்குதுங்க. அவங்க மலையாளத்தில் எழுதி கொடுத்தது. வீட்டுக்குள்ளே வந்து 2 இவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல. என்ன இருக்குன்னா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குழந்தைய விற்றுட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டாங்க. அந்த 1.5 லட்சம் ரூபாயை புருஷனும் பொண்டாட்டியும் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளில் புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. புருஷன் போன உடனே மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அந்த புருஷனை வந்து கோயம்புத்தூர்லேருந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி கேட்டவுடனே வறுமையினால குழந்தைய விற்றுட்டேன்னு சொல்லியிருக்காரு. குழந்தைய போலீஸ் வந்து தேடி பிடிச்சி இந்த குழந்தைய இவங்கள்ட்டேருந்து மீட்டியிருக்காங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது, இந்த மனைவியும் அந்த காசை வாங்கியிருக்காங்க, அவங்களும் அதில் அனுபவிச்சிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த புருஷன் கணவன் மனைவிக்கு ஹெல்ப் பண்ண 2 ஏஜென்ட்ஸு இவங்க 2 பேர், கணவன் மனைவி 4 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. குழந்தை ஹோமில் இருக்கு. அவ்வளோ அறிவுங்கம்மா, ரொம்ப அறிவு. எங்கள் 2 பேர்த்தினால அவனை மறக்கவே முடியல. இந்த குழந்தையோட நிலைமை அப்பா அம்மாட்டேருந்து பிரித்து வந்து இவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்க. 11 மாதம் இருந்து 11 மாதம் இங்கே அவன் அட்ஜஸ்ட் ஆகிருப்பான். இப்போ இங்கேருந்து கொண்டு போய் ஹோமில் சேர்த்துட்டாங்க. அம்மா, கண்ணம்மா நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியம்மா, அம்மா இங்கே வாங்கம்மா, நீங்கள் உட்காருங்க. அப்புறம் தண்ணி ரொம்ப அறிவு. யார் வந்தாலும் தண்ணி வந்து கொடுப்போம். யார் வந்தாலும் தண்ணி. எத்தனை வயசு அவனுக்கு? பார்த்தா 2 வயசுன்னு சொல்லலாங்க. ஆனால் அவனுக்கு 1.5 வயசு தான் ஆச்சு. ஒன்று 1 வயசு சூட்டி 8 மாதத்துக்கு 10 நாள் கம்மியாக இருந்துச்சுங்க. பையனை பிடுங்கிட்டு போகும்போது நல்லா சுறுசுறுப்பு. யார் வந்தாலும் வணக்கம் ஒரு தடவை சொல்லி கொடுப்பேன். வணக்கம், உட்காருங்க, தண்ணி அம்மா, தண்ணி வந்து கொடுப்பேன் நான். அம்மா ஃபேனு சுச்சு அப்படிம்மா. ரொம்ப அறிவும்மா. எங்கள் 2 பேர்த்தினால அவனை மறந்து இருக்கவே முடியும். நீங்கள் போலீஸ்ட்ட சொல்லி அம்மா எனக்கு ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொன்னீங்களா? அப்புறம் ஒரு 6 நாள் கழிச்சு பக்கத்தில் தேட்டருக்கு தான் இப்போ போனோம் போலீஸ் ஸ்டேஷன். அப்போ அவனை எடுத்துகிட்டு போனேன். எனக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா சாப்பிடாமேங்கம்மா. வெளியே போகும்போது எனக்கு ரத்தமாக போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிர்ச்சி மாதிரி ஆகிட்டேன். ஒரு 6 நாள் என்னால் முடியல, வீட்லேயே படுக்க ஆகிட்டேன். அப்புறம் 6 நாள் கழிச்சு 5 நாள் என்னமா கழிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போனங்காட்டிக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வடக்கஞ்சேரி போங்க, அங்கே தான் கேஸ் ஆகிருக்கு. அப்புறம் நிறைய பேர், அக்கா நீங்கள் அங்கே போனீங்க, நீங்கள் ஏதாவது கடத்திட்டு வந்து வச்சுட்டீங்கன்னு உங்கள் மேலே ஏதாவது பண்ணி விட்டுரு போகிறாங்க, நமக்கா ஏற்கனவே நீங்கள் படிக்கலை, அப்படியெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க நிறைய பேர். நாங்கள் என்ன செய்யணுமா உங்களுக்கு? பையனை பார்க்கணுமா? நான் பார்க்கறதுக்கு நிச்சயமாக உதவி பண்ணலாமா? ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் செஞ்ச விஷயம் சட்டப்படி செல்லாது. எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு இப்போ நான் பக்கத்துலலாம் வந்து விசாரிச்சு பாருங்கம்மா. எதாக இருந்தாலும் ஒரு 10 ரூபா சம்பாரிச்சாலும் நேர்மையாக சம்பாரிச்சு நான் கஞ்சி குடிக்கணும்னு நினைப்பேன். என்னால் முடிஞ்சால் யாருக்காவது உதவலான்னு நினைப்பேன். இல்லைன்னு ஒதுங்கி இருந்துக்குவேம்மா. இல்லைண்ணா அந்த ஆளுகிட்ட குழந்தை கொடுக்கும்போதே முதல் வார்த்தை அதை தான் சொன்னேன், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாங்க, வக்கீல்கிட்ட போகலாம், சட்டப்படி செய்யலாம் அப்படி. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தர் ஏமாத்தணுங்கிற எண்ணமெல்லாம் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்தது இல்லைங்க. நீங்கள் யாரும் ஏமாத்தலையம்மா? இடையில ஒரு 10 நாளாக ஃபோனில் மிரட்டிட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ் வரும், ஜெயிலுக்கு போவேன். மாதிரி சொல்லு. காலையில் 6:30 மணிக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லு, அந்த ஈரக்குள்ள நடுங்குதுன்னு யாரும் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நிஜமாவே காலையில் 6:30 மணிக்கு நான் அனுபவிச்சது உள்ளுக்குள்ளே அப்படியே நடுங்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஐயோ நம்ம தப்பே செய்யலை, இந்த ஆள் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான்னு. அப்போ வந்து எனக்கு என்னமோ ஒரு மனநிலையில் சரியில்லைங்க.
சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அவன் போன பிறந்து நம்ம என்ன சொல்லி சமாதானம் பண்ணுவோம் இவங்களை? யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு போனது வறண்டு போன ஒரு வாழ்க்கையில ஒரு வானவில் மாதிரி அந்த குழந்தை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையே உலகம்னு வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு பறிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு, ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு, பேசுறதுக்கு ஆரம்பிச்சு. ஒன்று நான் ரசிச்சேன். அம்மா இங்கே வாங்க. அவள் ஒவ்வொரு குறும்பு பண்ணும்போது என்னை கூப்பிடு. அம்மா இங்கே வந்து என்னை வாங்க, இங்கே வாங்க, அம்மா இங்கே வாங்க, வாங்கன்னு சொல்லுவேன். அம்மா இங்கே வாங்க, என்னை வந்து வாங்க, இங்கே வாங்க அப்படின்பா. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நான் அந்த பாலெல்லாம் ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கணுங்கம்மா. போட்டு கலக்கி வச்சுருப்பேன். கொஞ்சம் எந்திரிக்கும் போது லேட்டாகி அடுப்பில் இருந்துச்சுன்னா கோவம் வந்துடுங்க. அப்படியே பின்னால் கதவு கிட்ட போயிடுவேன். அந்த நீயும் நான் போன்ட்டே போன்ட்டே போயிடுவேன். அப்புறமா அங்கே ஆசாமின்னு கூப்பிட்டு இங்கே வாங்க உட்காருங்க, நைஸ் பிடிச்சி மடியில் உட்கார வச்சு அப்புறமா பால் கொடுத்தா இன்றைக்கி அந்த அவன் அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல. யார் அப்படியே அவனை பார்க்கணும். நிச்சயமா பார்க்கலாமா, கவலைப்படாதீங்க. அவன் எப்படி இருக்குன்னு தெரியலம்மா. மெத்தையில தான் படுக்க வைப்பேன் நான். ஃபேன் இல்லைன்னா சொட்டு சொட்டுன்னு பூரா வேர்த்து எல்லாம் ஒழுகி தொப்புற அப்படியே நனைஞ்சிருவானுங்க. என்ன கியூட்டா இருக்கான். ஊஞ்சல் கட்டி தாங்க சாப்பாடு விட்டுவோம். மெத்தையில தான் படுக்க வைப்பேன் நான். ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டான். அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. ரொம்ப குறும்புங்க. அடிச்சு போடுவான் எல்லாத்தையுமே. எத்தனை பேர் தொட்டு அடி வாங்கினானே தெரியல. அடிச்சு கம்மலெல்லாம் பிஞ்சு வேற வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு கம்மல் போட்டேன். ஒரு அடி தாங்க எல்லாம் உடஞ்சி போயிடும். நான் எனக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமா கூட்டிட்டு போறோமா? வாழவே முடியலம்மா. அவன் போன அன்னைக்கு நீங்க பக்கத்து வீட்டுல வந்து கேட்பாரு. முன்ன நான் அடுப்பத்தை வைக்கலம்மா. இவர் ஏதோ ஒரு நேரம் மனசு வந்து ஏதோ செஞ்சு கொடுப்பாரு. அதே 2 பேரும் சாப்பிடுவான். அவனுக்கு எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. சுவாரைக்கு சாப்பிட்றப்ப நல்லா குழம்பு வைக்க. அவனுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுங்க. ஒன்றும் இப்போ நாலு முடியல. மனவியாதி மாதிரி ஆகிட்டான். டாக்டர்கிட்ட போகலான்ட்டு இருந்தேன். பக்கத்துல சொன்னாங்க ரொம்ப பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். கவரெல்லாம் அவுத்து வீசிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்புறம் அங்கே போங்கக்கா, ஜிடிவிக்கு போங்கக்கா, கண்ணுமக்கா, நீங்கள் படிக்கல, நீங்கள் எங்கேயாவது போனால் சிக்கிக்குவீங்கக்கா, ஏற்கனவே ஏமாந்துட்டீங்க, அந்த அம்மாட்ட மேடம் கிட்ட அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்காங்க. ஆமாங்கம்மா. அது இது எப்போ ஜான் பயமுறுத்துறாரு அவங்கள. இப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் உண்மை சொன்னீங்கன்னா உங்களை அரெஸ்ட் வாரண்ட்டோட வருவாங்க. இதே தான் நாயும். ஒருவேளை ராணி அக்கா என்ன சொல்றாங்க? அந்த அக்காவை வச்சு தாங்கம்மா பணம் கொடுத்தேன் நான். எனக்கு என்ன தெரியாது. அந்த ராணிக்கா, பியூலா, ஜானு, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தியப்பா, நான் பணம் கொடுக்கும்போது இத்தனை பேர் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த பணத்துக்கு இது இல்லை, குழந்தைய வளர்த்ததுக்கு ஆதாரம் இல்லை. அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கம்மா எங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கும். 2 பேருமே அங்கே போய் இந்த அம்மாட்ட சொல்லலை. நம்ம அப்புறமா பார்க்கலாம். வாழ்றதுக்குள்ள விருப்பம் இல்லைங்க எங்களுக்கு. வாய் நிறைய வீட்டுக்குள்ள அம்மா தண்ணி மாந்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கம்மா. எங்களுக்கு கையை பிடிச்சி தூக்கி விடுவோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு மிஸ்டர் ஜான். யாருங்க? மிஸ்டர் ஜான் பேசுறீங்களா? ஆமாங்க. நான் ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. கண்ணம்மா அக்கா இங்கே வந்திருக்காங்க. சரிங்க. நீங்க தான் அவங்களுக்கு குழந்தைய வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க. எப்போ வந்தீங்க நீங்க ஜெயில இருந்து வெளியே? நான் வந்து 2 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. எவ்வளவு நாள் இருந்தீங்க ஜெயில? எது மேடம்? 80 நாள் இருந்தேங்க. என்ன பிரச்சனைங்க? எதுக்காக உள்ள போனீங்க மேடம்? இப்ப நான் எதுவுமே பேச முடியாது. கேஸ்ல இருக்குது. ஓ, ஜாமீன்ல வந்திருக்குறாங்க. நான் எதுவுமே வந்து ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏதாவது கேஸ் கோர்ட்டு தாங்க பார்க்கணும். இனிமே அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் எதுவுமே தொந்தரவு பண்ணலைங்க. நான் எதுவுமே அவங்கள்ட்ட பேசவே இல்லைங்களே. அவங்க சொல்றாங்களே நீங்க கூப்பிட்டு அரெஸ்ட் ஆவீங்கன்னு பயமுறுத்துறீங்கன்னு. நான் எதுவுமே பயமுறுத்தலைங்க. கேளுங்க. சொன்னாங்க வந்து முன்ஜாமீன் எடுக்க சொன்னாங்க ஸ்டேஷன்ல. அவ்வளவுதான். நான் அதை வந்து அதை சொல்லிட்டேன். அவ்வளவு. வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு நாங்களும் மிரட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. அரசு வாரண்டோட வந்துருவாங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்டேஷன் நம்பர் தர, அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசிடுங்க. சரி, என்கொயரி ஆபீசர்ட்ட கூப்பிட்டு பேசிடுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. பணம் வாங்கி இவர் தாங்கம்மா பணம் வாங்கி போனார். ஹலோ
ஹலோ, 1.5 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. இவங்கள்ட்ட பணம் கொடுக்கலன்னு சொல்ல சொன்னீங்களா? நான் எதுவுமே சொல்லலைங்க. பணம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, நான் இப்போ எதுவுமே பேச முடியாதுங்க. இது கேஸில் இருக்கிறதுனால இருந்தாலும் அவங்க கேஸில் பார்த்துக்கிட்டோம். பணம் கொடுத்தாங்களா இல்லையா அதை சொல்லு. நான் எதுவுமே இப்போ பேச முடியாது. முடியாது, பார்த்தீங்களா? 1.5 லட்சம் வாங்கிட்டு போனீங்கல்ல வீட்டில், அவங்க அம்மா செத்து போயிருன்னு சொன்னீங்கல்ல, இல்லைன்னா அந்த வேலையை செஞ்சுருப்பேனா நான்? சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சாகிற நிலைமையில பைத்தியாரியாக இருக்கும் அந்த குழந்தைய மறக்க முடியாமல். சரிம்மா. அம்மா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்கள் மேலே எந்த லீகல் ப்ரொசீடிங்ஸும் கிடையாது. உங்களை விட்டுட்டாங்க, சரிங்களா? உங்களை அரெஸ்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிம்மதியாக இருக்கலாம், சரிங்களா? அடுத்தது குழந்தைய பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம பேசிட்டு உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஆனால் திரும்ப உங்கள் கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க. சட்டப்படி உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் கிடையாதும்மா. பார்க்கறதுக்கு சம்மதிப்பாங்க இல்லையா? நிச்சயமா. அவனை என்னால் மறக்க முடியாதும்மா. என் கொடுப்பு முடி கூட சொல்றதுக்கு இல்லைங்க. யார்கிட்டையும் இந்த ஆள் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஒருத்தர்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லாம் நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டெல்லி வரைக்கும் பேசு, சென்னை வரைக்கும் பேசு அப்படி இல்லை சொல்லுச்சு. இந்த 2 பேரும் குழந்தை புடிச்சனும் போட்டாட்டி கொடுத்தாங்க வீட்டுக்கு. சட்டப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க எங்கிட்ட. சரி, முதல்ல குழந்தைய போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நிலைமையில இருக்கு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம், சரியா? பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம், சரியா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க, மனசை விட்டுறாதீங்க. ஆமா அம்மா, நீங்க பாருங்க, நீங்க அழக்கூடாது. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்கம்மா. நீங்க தைரியமா இருக்கணும்ல, தைரியமா இருக்கணும். ஒன்னும் ஆகாது. நம்ம பையனை போய் பார்க்கலாம், சரியா? தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கண்ணம்மாக்கா அப்படியெல்லாம் வீக் ஆயிட மாட்டாங்க. தைரியமான ஆளு கண்ணம்மாக்கா, சரியா? தைரியமா இருக்குமா? ஓகே, நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. நிச்சயமா நிச்சயமா. தைரியமா தைரியமாங்க. போங்கம்மா. வணக்கம். சரி, வரங்கம்மா. தைரியமா இருங்க, பாத்துக்கங்க. சரி சரி. அவங்கள்ட்ட நம்ம நீங்கள் சட்டப்படி பண்ணலைன்னெல்லாம் சொல்ல முடியுமா? வேதனையெல்லாம் இருக்காங்க. இதில் ஐரணி என்னன்னா, பெற்றவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியல, வித்துட்டாங்க. ஆசையாக இவங்க வீடெல்லாம் அடமானம் வச்சு குழந்தைய ராஜா மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சட்டம் அவங்க கூட இருக்க ஒத்துக்காது. பிகாஸ் அது செல்லாது. குழந்தை ஹோமில் இருக்கான். அதான் ரொம்ப வேதனையான விஷயம். உங்க பேரு? கொத்திக்கிட்டே பேசுவோமா? பரவாயில்லப்பா, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம், நீங்க கூலா இருங்க. சரிம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்து பேசுற மாதிரி பேசுவோம். சரிம்மா. சரியா? குமார்மா. குமார். சூப்பர் குமார், சொல்லுங்க. அது பொண்டாட்டி இந்த மனோ பகுதியில் போயிடுச்சுமா. அது அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி என் கூட இருக்கவே இல்லை. நீங்க ஒரே பையனா? ஆமாம்மா. அக்கா? 2 அக்காம்மா. சரி, 2 அக்காம்மா. பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? வீட்டு வேலை செய்யணும். வீட்டு வேலை. நீங்க? பெயிண்டிங் வேலை மேடம். பெயிண்டிங் வேலை. சூப்பர். கல்யாணம் பண்ணிட்டு என்னாச்சு? அது வீட்டில் ஒரு நாள் வீட்டில் இல்லைம்மா. கல்யாணம் அன்றைக்கேம்மா போய் சொல்ல உங்ககிட்ட தாலி அவுத்து போட்டுச்சும்மா கல்யாணம் அன்றைக்கி. அது எனக்கு அது மாதிரி மனம் அன்றைக்கி சொன்னேன். அவங்க பொண்ணு அவங்க மாமாட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொன்னது தான். இல்லைப்பா போக சரியாகும்பா அந்த பொண்ணு. உங்களை பிடிக்கலையாம்மா அதுக்கு? இல்லைம்மா, அது மனம் கவலைம்மா. அது மனம் போகலே போதுமா. ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டா சாமி கும்பிடுதில்ல, சாமியை போய் நெட்டை ஒடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணது. நைட்டில் 2 மணி மேலே வீட்டுல பாத்ரூம் போயிடுமா. அப்படியா? வீட்டுல பாத்ரூம் எனக்கு அம்மா தான் மெயின். அம்மா கூப்பிட்டு யார் முடியும்? என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வீட்டில் இருக்கான்றாங்க. யார்? அம்மா வீட்டில் இருக்கக்கூடாதான். எனக்கு அம்மா எல்லாம் வெடிமா இருக்கும். எனக்கு அம்மா தானே வேணும். அம்மா வேணும், நீ வேணும்னு சொல்கிறேன்.
நீ வீட்டில் ஒரு குழம்பு தெரியல அதுக்கு அம்மா சொல்லிட்டு போகிறாங்கம்மா ரொம்ப குழம்பு சின்ன பொண்ணா? இல்லைம்மா ஒரு 20 வயசு இருக்குமா? அது மேலே இருக்குமா, சரி. அது மேலே இருக்கும். அது நான் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் காய் தக்காளி வச்சுட்டு போகிறாங்க அம்மா இப்படி பண்ணுமான்னு. இது வேலு மட்டும் உப்பு அள்ளி கொட்டுதுமா சாப்பாட்டில் அள்ளி யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அம்மாவோட ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களா சொந்தமா? சொந்தங்கள் அசல் தான்மா. அது அவங்க பார்த்து வச்சாங்க கல்யாணம். அவங்கள்ட்ட கேட்டீங்களா இப்படி இருக்கு பிரச்சனை இருக்கு? கேட்டேன் நான் கேட்ட சொல்கிறாங்க இல்லைங்க போக சரியாகன்றாங்க அவங்க. நான் ஒரு கேட்டு ஒரு 2 வாரம் மணி கேட்டேன், அவங்களுக்கு கேட்டேன். போய் கேட்டு தான் இல்லைப்பா நீ அதெல்லாம் போகாதப்பா, நீ வேறு என்னைய நீ அதெல்லாம் போத்தால. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 3 வருஷமா ஆச்சுமா. 3 வருஷம். எத்தனை நாளைக்கு ஒண்ணா இருந்தீங்க? ஒன்றவே இல்லைம்மா, நான் ஒன்றவே வீட்டில் இருக்கவே இல்லை. போயிடுச்சு அது. கல்யாணம் பண்ணி சொன்னாங்க இப்போ கூட கல்யாணம் தாலியை கட்டிட்டு அன்றைக்கி அவங்க வீட்டிலலாம் பண்ணாங்க. எனக்கு பண்ணல அன்றைக்கி நைட்டே அழுகுது கத்துது. கேட்ட சொல்லுது எனக்கு வேணாம் இருந்து ஒரு கோயிலுக்கு. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? 2 பையன்மா ஒரு பொண்ணுமா. ஒரு பையன் 2. அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன வேலை செய்றாங்க? அவங்க அப்பா இல்லைம்மா, அதுக்கு அவங்க அம்மா பார்த்து என்னை பார்த்து ஆகாது அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா என்ன வேலை செய்றாங்க? அது அவங்க அம்மா எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறாங்கம்மா. அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வளர்த்துருப்பாங்க. இல்லைம்மா, அவங்க அந்த பக்கத்தில் சொல்லிட்டாங்க, பக்கத்துலலாம் எப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணும் போது உன்னை என்னை என்கிட்ட பத்திரிக்கை வைக்கல, பத்திரிக்கை வைக்கலப்பா. எனக்கு வீடு குத்துனாங்கிறாங்க எல்லா வாசலையும். அவங்க வாசலை பத்திரிக்கை வைக்கல அவங்க வீட்டில் வாசனாட. ஏன் நான் எதுக்கு பத்திரிக்கை வைக்கலன்னா நீ நான் சொல்கிறப்பா எனக்கு பத்திரிக்கை வைக்கலப்பா, மூடி வச்சுட்டாங்க உங்களை. அந்த பொண்ணு நீங்கள் கேட்காம என்கிட்ட கேட்காம பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்றாங்க எல்லாம். பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவரு. சின்ன பொண்ணு ஒன்று விட்டு போயினாரு இந்த பையனை. பெரிய பொண்ணு செத்துட்டான் அவன். 3 பசங்க விட்டு போயிட்டாரு. இவன் மாட்டினா வளர்த்தான். அந்த பொண்ணு கல்யாணம் கொடுத்த சின்னதை. பெரிய பையன் இறந்துட்டான். இறந்த பண்ணி இவனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க, இந்த கல்யாணம் பண்ணி நல்ல பொண்ணு தாமான்னு. அது பார்த்தா அப்புறம் நல்லா தான் இருந்தது, குழையாக இருந்து அனுப்பது சொல்லாதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு. நீங்க பொண்ணு போய் பார்த்தீங்களா? விசாரிச்சிங்களா? விசாரிச்சா நல்ல பொண்ணு தான் சொன்னாங்க எல்லாம். எங்க போய் விசாரிச்சிங்க? அவங்க வீட்டிலே பக்கத்து வீட்டிலாம் கேட்டாங்க. தான் யாரையும் கேட்கல. அப்போ கேட்கல சொல்றாரு இவரு? நான் கேட்ட பக்கத்து கேட்டேன், நல்ல பொண்ணு சொன்னாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து கேட்ட சொன்னேன் நல்லா இல்ல பொண்ணுன்னு சொன்னேன். எனக்கு பார்த்து காட்டினேன், பிடிச்சி போச்சுன்னு போய் நான் என்ன பண்ணேன், வந்து பண்ணி எல்லாம் எட்டுன்னு போய் காட்டினேன், பிடிச்சி சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என்னம்மா பிரச்சனை? வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு என்ன வீட்டில் இருக்க மாட்டாங்க, இருக்கவே மாட்டேன்றான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் காலையில் எந்த போயிடுறேன். நான் வேலைக்கு போயிடுவேன், வீட்டை பூட்டிட்டு போய் நான் சொல்றது கிடையாது என்கிட்ட எதுவுமே. அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்புறமா வந்து கேட்டா என்ன கேட்டால் அது போயிடுச்சேன்னு தெரியாதுன்னு சொல்லுவான். மாரி எத்தனை போயிட்டாங்க, அம்மா விட்டாங்க. இப்போ தான் விடுறதே கிடையாது அவங்க அம்மா. இப்போ இதோட வந்து இப்போ போய் 2015 கல்யாணம் ஆச்சு. அந்த வருஷம் போனால் பாரு, நான் இட்டுன்னு வந்து இத்தனை விடுவாங்க, திருப்பி போயிடும். அதை விட்டேன் சொல்லும். இட்டுன்னு அதை கூப்பிட்டேன், எட்டுன்னு வீட்டில் நானும் கூப்பிட்டு கிடையாது. அவங்க இட்டுமா சொன்னாங்க, அது இட்டுன்னு வர மாட்டேன், இது பிரச்சனை பண்ண தான் முடியும். நீங்கள் வந்து இட்டு வாழுன்னு சொல்கிறீங்க, ஏன் இப்போ பொண்ணு அப்படி தான் வரும், நான் என்ன பண்ண முடியுங்க? அப்புறம் நீங்களே வச்சுக்கின்னு விட்டேன் நான். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அவனுக்கு வந்து விடுதலை வேணாம் பண்ணுங்க. அவங்க தெரியுமா சாமான் துணிலாம் இருக்குது, நகை வாங்கி போயிட்டாங்க, நகை வாங்கி போயிட்டாங்க. என் பொண்ணு வாழ தான் வந்துன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட தான் அந்த பொண்ணு இருக்குது. அவங்க அனுப்பிச்சும் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அனுப்பிச்சிட்டானா இந்த பையன் சேவனமானு சொல்கிறான். அந்த பொண்ணு எதுக்கும் உதவி இல்லைன்னு சொல்கிறாங்க. தெளிவா பொண்ணுட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது? அது ஒன்றுமே தெரியலைங்க, சொல்ல மாட்டேன். தெளிவு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும், வேலை செய்யும் அவள் தான் செஞ்சுட்டு என்ன சொன்னோம்னா வச்சுக்கா என்ன சொல்லுவாங்க தெரியல, ஓடி போடுவா வீட்டுக்கு. 1 நாள் 2 நாள் தான் இருப்பா. உங்கள் பொண்ணுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? அவங்களே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையனை பார்த்து அவங்களாம் அரமா சொல்லிட்டாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. ஏன்? இந்த பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இவன் கேட்க நல்லா இல்லைன்னு சொன்னால் எடுக்கல, நல்லா இல்லை விட்டுட்டேன். நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் ஒரு பையன் செத்து போயிட்டான் ஆரம்பிச்சிடாமல், அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால இப்படி பார்த்து கட்சிது எனக்கு பொண்ணு வேணும் பண்ணுங்க. எதுவும் சொன்னா பிரிச்சு விட மாட்டாங்கிறாங்களா? ஆமாம்மா, பிரிச்சு விடணுமா? என் குடும்பத்தை நீ வாழணும், என் பொண்ணு வாழணும்னு சொல்றாங்க. நீ ஒட்டுக்க மாட்டான், ஒட்டுக்க மாட்டான், வரதும் இல்லை. ஆனா உங்களை பிரிச்சு விடுறது இல்லை. அதான் பிரச்சனை. ஆமா, அதான் பிரச்சனைங்க, வேற ஒன்றும் எனக்கு அதமா எனக்கு வேணும். சரி, நீங்க இந்த பக்கம் உட்காருங்கம்மா. நீங்க உங்க பொண்ணுக்கு எப்படி பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, அதுல இருந்து சொல்லுங்களேன். அவங்க மச்சனுங்க அவங்களுக்கு மச்சனை முன்னாடி அவங்க பிள்ளைங்க மூத்தார் பிள்ளைங்க எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க, பார்த்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஆடி பிறந்து போகுதுன்ட்டு கை நேரம் நினச்சி அப்புறமா ஆவணி மாதம் செப்டம்பர் 15 ஆவணி 30 கல்யாணம் வச்சாங்க. எங்கள் சொந்தக்காரன் சரின்னு பார்த்து கொடுத்துட்டோம். சரியாக விசாரிக்கிறானா விசாரிக்காத கொடுத்து தான் பார்ப்போம். என்ன பிரச்சனை அந்த பையன் மேலே? அவங்க இன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு குடிக்கு விஷயம் அடிக்கிறாரு. இது வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். இவர் குடிச்சிட்டு அடிக்கிறாரா?
அப்புறம் வந்து அங்கே எதனா உனக்கு குழம்பு கிளம்பு வச்சா அதை உப்பு மிஞ்சிடுமோனாவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு போய் அவங்க அம்மா அக்கா விட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் பொழுது இப்போ இது பண்ணலாம் அது நல்லா இல்லைன்னு. அதெல்லாம் வந்து பிரச்சனை. அதை அடிச்சாருன்னா இதுக்கு பயமுறுத்தணும், கத்தி எடுத்து குத்துறோம். அப்படி இங்கே இருந்துன்னா இன்னொரு வாட்டி உங்கள் அம்மா விட்டு போய் செட்டில் ஆகிடு, கத்தி எடுத்து குத்துருவேன் அடிச்சிடுவேன்னு சொல்லுவார் பொழுது. அதனால் அது பயந்து வந்துடும் அடிக்கடி. 10 நாள் ஒரு வாரம் வச்சிருந்து கூட இட்டுன்னு போய் விடுவோம் பேசி. லாஸ்ட்டாக வந்து அவர் பால் போட்டு வெளியே போயிட்டாரான் இவர். அப்போது பால் பொங்க போது ஒரு பொண்ணு பார்த்துனுக்குமா, பொங்கவே அது ஆஃப் பண்ணிடுது. அதெல்லாம் அவங்க வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் பண்ணிட்டு இது இருக்கக்கூடாது வீட்டில், நான் நைட்டு வர. பால் பொங்கினது ஆஃப் பண்ணா அது தப்பாகாதே? அதுதான் சொல்கிறாங்க பொண்ணு சொல்லுது. பொண்ணு சொல்லுது அது மாரி. அதுதான் நடந்தது கதையே. அப்போத்துலேருந்து அதான் சொல்லுது என் பொண்ணும். அது வந்து பொங்குச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேருந்து சண்டை நைட்டு குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு அவங்க மூத்தார் வீடு எங்கள் பொண்ணு பிள்ளை வீடு எதிர் சந்திருக்கு. அங்கே இட்டு போய் நைட்டு 12-1 மணிக்கு விட்டுக்குறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பையன் சொல்ல பையன் போய் இட்டுன்னு வந்தான். ஏங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுங்க 6 மணிக்கு, நைட்டு 6 மணிக்கு போயிடுச்சு. நைட் 10 மணி தான் விட்றாங்க. சொல்லிட்டு போனா சாக்கான்னு சொல்லிட்டு போனா வர எத்தனை விட்டுப்போம் சேர்த்து நான் ஊரில் வச்சுப்பேன். பண்ண நம்ம எத்தனை பண்ண என்ன விட்டுமே எத்தனை விடுவாங்க நான் எடுத்துப்பேன். அவங்க மூத்தார் மருமலை எட்டுன்னு வந்துட்டு எத்தனை விட்டாங்க இவங்க. யார் அவங்க அண்ணன் அவங்க பிள்ளை தான் விட்டாரு. நைட் 10 மணிக்கு 6 மணிக்கு போன பொண்ணு நைட் 10 மணி வந்து வீட்டு 6 மணிக்கு போயிடுச்சு எங்கள் வீட்டிலேருந்து. பால் போங்கன்னா ஆஃப் பண்ணா அதோட உட்காந்து நல்ல வீட்டில் எதுக்கு போனோம் அவங்க அம்மா வீட்டுக்கு. இப்போ இந்த சின்ன பிரச்சனை சொல்றீங்கல்ல, குடிச்சிட்டு அடிப்பாரு, பாலை காய்ச்சினும் போது அணைச்சிட்டாங்க, இதுதான் பிரச்சனையா? இதுதான் அதனால அந்த தான் அது, வேற எதுவுமே இல்லை. என்னம்மா பிரச்சனை? டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க மேடம். உங்கள் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிடு அப்படின்னு அவர் கத்தி ஏற்றி மிரட்டார் நைட்டில் குடிச்சிட்டு வந்து. நீங்க கல்யாணம் ஆகி முதல் நாளே தாலியை கட்டி போட்டியா? இல்லையே, சொல்றாரு அவர் பொய்யெல்லாம் புழுவார். அங்கே எங்கிட்ட வந்து என்ன பண்ணாரு தெரியுமா, தாலியை கட்டி கொடு. இல்லம்மா அது கல்யாணம் நைட்டு கல்யாணம் கேட்கல அந்த கதை அந்த கல்வி அம்மா பேசுதான் இருங்க, நம்ம அம்மா பேசுதான் எதுவுமே சொல்ல. தாலியை கட்டி கொடுன்னு கேட்டார். நான் கட்ட முடியாது சொல்லிட்டேன். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டினாங்க, வாசலில் இருக்கிறவங்க தாலியை கட்டி கொடுன்றீங்களே உங்களுக்கு என்ன அறிவு இருக்குதான்னு திட்டி அமிச்சிட்டாங்க. அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிடு, இதோட நீ வராத அப்படின்றாங்க. சரி, கல்யாணம் ஆன முதல் நாளே நீ தாலியை கட்டி போட்டியா? இல்லை தாலிலாம் கொடுக்க மாட்டாங்க மேடம். சொல்றது போய் மேடம், எல்லாமே 1ன்னா 9 தான் இவங்க கதை கட்டாங்க. அம்மா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததே கிடையாதா? இல்லை இருந்ததே கிடையாது. இல்லை ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்காதா? பிடிக்கும். அவர் தான் சண்டை போடுறத நைட்டில் வந்து குஷ்டு வந்து சண்டை தூக்கி போட்டு டமால் உடைக்க தவறுதாங்க மேடம். புருஷன் முன்னாடி ஏன் ஒன்றா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒன்றா இல்லைன்னு அவன் சொல்கிறான். அது உண்மையாக பொய்யான்னு சொல்லுறாங்க. கேளு அம்மா, நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணி சரிம்மா சொல்லுமா. குஷ்டு வந்து ஒதிக்கிறது மேடம். ஒன்றா தான் இருந்தோம் 2 பேரும் புருஷன் படம் ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் இருக்கிறது கிடையாது. குஷ்டு வந்து இவர் பத்துறாரா, நானும் தனியாக பத்துறேன்னா அப்புறம் அது சண்டை வருது. சாப்பாடு செஞ்சால் உப்பு அதிகமாக போட்டீங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. சாப்பாடு செய்து அவங்களுக்கு பிடிக்கலையும். வேற ஏதோ பிரச்சனை இருக்குது. உப்பு பிரச்சனை, சோப்பு பிரச்சனை, ஷாம்பு பிரச்சனை எல்லாம் கிடையாது. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. என்னது? வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் குஷ்டு வந்து வயிற்று வலி மேடம். கதுவை தாப்பால திறக்கலை. பாத்ரூம் போது தாப்பால் திறக்கல குஷ்டு 10 எழுந்தவே எங்கள் மாமியார் எழுந்துக்கலாம், அவரும் எழுந்துக்கல. பாத்ரூம் போது வயிற்று வலின்னு 19 மறுநாள் தான் போனேன் பாத்ரூம் போது. அவர் பேசினா நீ சிரிக்கிறியா? அதுக்கு தான் அவருக்கு வருத்தமா இருக்கா? உனக்கு தெரியாதா அவருக்கு அப்படி திக்கல் இருக்கு? தெரியாதா? தெரிஞ்சுதான் பண்ணாங்க. எங்கள் அம்மாலாம் எங்கள் அத்தையெல்லாம் கூப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அவர் பேசுறது அப்படிதான் பேசுவார். அப்புறம் ஏன் சிரிக்கிறேன்னு அவர் பேசும்போது அது அவருக்கு மனசுக்கு நோவு அடிக்கிற மாதிரி இல்லை? வருத்தம் இல்லை அதெல்லாம்? இப்போ யார் உங்கள் வீட்டில் யார் பார்த்துக்கிறாங்க உன்னை? உன் செலவுக்கெல்லாம் யார் கொடுக்குறாங்க இப்போது? இது எங்கள் அம்மா. எவ்வளோ நாள் அம்மாவுக்கு பாரமாக இருப்ப? அங்கேயே தான் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறதா உத்தேசம்? 2 மாதமாக அங்கேயே இருக்கிறேன் எங்கள் அம்மா வீட்லேயே. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்த? அதுக்கு முன்னாடி அங்கேயே தான் இருந்தேன். போய் நான் வந்தேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் நான் இருந்தேன். அப்புறமா தான் இவங்க லாஸ்ட்டில் எடுத்து அங்கே விட்டாங்க. அவங்க அண்ணி வீட்டில் மூத்தார் மருமகன் வீட்டில் எடுத்து விட்டாங்க. லாஸ்ட்டில் அவங்க தான் இவங்க 2 பேரும் நைட்டில் 12 மணிக்கு இட்டு விட்டு எங்கள் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி அப்புறம் எங்கள் அண்ணன் இட்டுன்னு வந்தது 12 மணிக்கு. தம்பி, அந்த பொண்ணுக்கு உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் சொல்றா. எனக்கு விருப்பம் இல்லைம்மா. ஏன் சும்மா ஒரு பொண்ணு அப்படி அனுப்பல முடியுமா? கல்யாணம் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லவே இல்லைம்மா. எனக்கு சத்தியமா எனக்கு விருப்பம் இல்லைம்மா. சரி, நீங்க 2 பேரும் இப்போ பேசிங்க. நான் பேச மாட்டேம்மா. நீங்க பேசிதான் ஆகணும் தம்பி. நான் பேச மாட்டேம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சத்தியமா எனக்கு பேச மாட்டேம்மா. எனக்கு பேச எனக்கு என்னையே நீ இல்லைம்மா. இதை பாருங்க தம்பி,
சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி கூட எனக்கு குடும்பத்தை செட் ஆகலமா எனக்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் கூட போய் சொல்றேன், அவங்க அவசியமா நான் எனக்கு சொல்றது கேப்பியா தம்பி? சொல்லுங்கம்மா. நீங்க 2 பேரும் முதல்ல பேசிங்க. நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு அது நான் பார்க்கட்டும். நான் எதுவுமே பேச எனக்கு அதுக்கு மூஞ்சி ஊற்றி பேச எனக்கு அசிங்கமா, எனக்கு மூஞ்சி ஊற்றி பேச அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சத்தியமாம்மா நீ பேசுமா. நான் பேச மாட்டேம்மா. நீ பேசு. உனக்கு பிடிக்குமா அவரை? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? அவரோட வாழறதுக்கு விருப்பமா? அவர்கிட்ட சொல்லு. அவங்க 2 பேரும் பேச வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணம்மா. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியை கூட பார்த்துக்கிறது இல்லை. பேசுறதுக்குள்ள உங்கள் பொண்ணுகிட்ட ரொம்ப சொன்னேன்னா, உனக்கு என்ன மன வருத்தம் இருந்தார் அவர்கிட்ட பேசுமா, பேசி சரி பண்ணிங்கன்னா. அவர்கிட்டையும் சொன்னேன், அவள்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா நீங்கள் பேசுங்க, பேசி சரி பண்ணிங்கன்னு. அவரும் பேசுறதா இல்லை. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. பேசுறது கூட இல்லை, முகத்து முகம் பார்க்கறது கூட இல்லை. எப்படி இவங்க ஒன்றா வாழ்வாங்க? என்ன சொல்கிறதுனே புரியல எனக்கு. வீட்லலாம் நல்லா தாங்க பேசுதுங்கடா, அவங்க வீட்டில் பேச எங்கேயாவது மாரி பண்ணுது. பேசுங்கலாம் அதெல்லாம் நல்லா சண்டை போடுவோம், அதெல்லாம் பேசும் அவரு கூட. வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்ததுன்னு இல்லைன்றாங்க, அது பொய். நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் எப்படிம்மா சொல்ல முடியாது? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவளே சொல்லிட்டான், அவங்க ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்ததே இல்லைன்னு அவளே சொல்லிட்டான். என்ன இது இல்லை கல்யாணம் ஆகி இருந்துக்குதுல்ல, முன்ன சொன்னேன். எங்கள் வீட்லேயே ஒரு நாள் இருந்தா. அவள் சொல்லிட்டான். இல்லை, எங்கள் வீட்டில் இருந்ததே. நான் ஒரு நாள் வேலையிலேருந்து வரேன், செருப்பு கூட இல்லை, காலை அப்புறமா 1 மணி நேரம் பார்த்து கவுத்து தந்துன்னு வந்தாங்க. அது சொல்கிறதுக்கு ஆள் சாட்சி ஆள் இருக்குது. அது உண்மையா? அது எப்படி இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் கம்முன்னு இப்போ சொன்னால் புதுசாக குதிர் போட்டால் எப்படி நம்ப முடியும்? சரி, இப்போது அம்மா பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதெல்லாமல் சும்மா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டு அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு உட்காந்துருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை தான் மேடம். எங்கே போய் சொல்கிறாங்க, அவங்க வாயை தந்தா போய் தான் மேடம். நான் வேணா சொல்லுவேன், இது கொத்து மாறேன் நான். அதுங்க கல்யாணம் பற்றி பாருங்க, எத்தனையோ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லு. 2 குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணலாம். இந்த பொண்ணு அடங்குது வீட்லயே இருக்குது கிடையாதுங்க. இல்லையா நான் கேளு. ஒரு நாள் கூட இல்லை அந்த பொண்ணு இல்லை. சொல்லுங்க ஏற்காண்டே அவங்க கூட வளர்க்கல இல்லை. சண்டை போட்டுனா டெய்லி இருப்பாங்க, டெய்லி போய்டுவாங்க. அம்மா சண்டை போட்டு அம்மாட்டு பரம்பரை போவோம். நான் சொல்ல போவாதே இருன்னு சொல்லுவேன், கேளுங்க ஏற்க போவாதுன்னு சொன்னால் அன்றைக்கி தான் 5 முக்கியமாக போவோம், அம்மா வீட்டுக்கு போவோம். நான் சொல்லிட்டு போவேன், போவாதமா வேலைக்கு போகிறேன்னு. 6 மணிக்கு வேலைக்கு போட்டங்காட்டி 6 மணிலாம் போய்டும், அம்மா வீட்டுக்கு போய்டும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு போனேன், அரிசி போடுமா சாப்பாடு ஆக்குமானா வெள்ளிக்கிழமை மதுவும் அப்படியே இல்லை சொல்லுங்க. அதான் சொல்கிறேன் அம்மா கிட்ட. எனக்கு வந்து என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, எதுவுமே அது என் பேச்சு எதுவும் எடுக்க மாட்டேங்குது. அம்மா வீட்டு நேராக போயிடுது. சொன்னோம்னா இப்படி செய்யுமான்னு சொன்னால் ஓடி போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு. நான் எவ்வளோ சொல்ல முடியும்? என் பொண்ணு நான் 3 பொண்ணு பேர் வச்சுருக்காங்க. என் பொண்ணு கற்று தான் கொடுத்தேன் வேலைக்கெல்லாம். அதுமாதிரி சொல்லி கொடுறேன், இம்மா செய்யுமானா செய்து கிடையாது. நேராக சொன்னோம்னா எப்போ உட்காந்துருக்கோம், துணியெல்லாம் பையில் வச்சு வச்சுன்னு அம்மா வீட்டுக்கு போவேன். துணி பிடிங்கி வச்சுப்பேன் போவாதுன்னு. நான் வேலையை எப்போ போகணும்னு சொல்லி அப்படியே இப்போ கட்டணம் போட்டு போயிட்டோம் வீட்டுக்கு. கட்டணம் தான் போகுது அம்மா வீட்டுக்கு. துணி அது எத்தாராதான் வந்து நீங்கள் தானே விட்டீங்க அவங்க வீட்டில்? நானும் சொன்ன துணி இல்லையா நைட்டு அனுப்பி அன்றைக்கி எப்போ போச்சு கல்யாணம் அன்றைக்கி சாயங்காலம் போச்சு. நைட்டு விட்டாங்க உங்க அண்ணன். விடுது நீங்கள் 2 பேரும் புள்ள நைட்டு புள்ள தான் விட்டான் என் வீட்டில். மூத்தார் புள்ள விட்டு சொன்னா ஏன் போனா மூத்தா ஊட்டியா போனா அவன் புள்ள நீ டெய்லி எங்கிட்ட விடுவேன் விடுவேன். வீட்டில் வந்துட்டா பெரியவங்க அவங்க கிட்ட சொல்லி அவன் இட்டு போனான் மேடம். இல்லம்மா இவ்வளவு நாளா இல்லம்மா அண்ணன் விட்டா சொல்லி இட்டு போறதுக்கு தான் அவங்க விட்டு போய் பேசி இட்டு விட்டான். வருஷமா இல்லங்க அது சொன்னது அந்த ஒரு நாள் மாத்தி வந்துருக்காங்க போயிட்டு அண்ணன் அம்மா மூத்தரை பண்ண போய் அவங்க சொல்லுலாம். இப்ப நீ வச்சு வாழ போறியா இல்லையா? நீங்க வச்சு வாழ போறீங்களா இல்லையா? எனக்கு தெரியாதுமா. நான் வாழ பத்தில கேட்க நீ ஆச்சு அவங்கள ஆச்சு நான் ஆச்சு. அந்த பொண்ணு வாழ மாட்டேங்க. நீங்க கேளுங்கம்மா மருமகன்ட்ட. அந்த பொண்ணு வாழ மாட்டாங்க எங்க வீட்ல. எங்க வீட்ல இருக்கவே மாட்டேன்டா அந்த பொண்ணு. என்ன பண்றீங்க? தனியா வச்சு வாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. தனியா வச்சு போறாங்க. தனியா இருப்பாங்களா நீ பாருமா? நீ சொல்லுங்க. அது எப்படி தனியா வைக்க? ஏல அவங்கள அண்ணமா கட்டி நான் விட்டு போறேன். ஏன் சொல்லுமா நீ தனியா இருப்பாங்க 2 பேர் இருப்பாங்கம்மா. நான் போறேம்மா 2 பேரும் ஆகுமா கடைக்கு போக மாட்டாமா. படிச்ச பொருள் வாங்க தெரியாது அவளுக்கு. எனக்கு அம்மா வேணுமா? தம்பி ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்றேன் தம்பி. இது பாரு, இங்க வந்து எனக்கு மனைவி வேண்டாம் சொல்லி கைத்து விட்டுட்டு போறது இடம் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க அப்படி வந்தீங்கன்னா உங்க 2 பேர்ட்ட என்ன பிரச்சனை கேட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்க பாப்போம். சரியா? நீங்க தனியா வெளிய பேசுனீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்களும் சும்மா வாக்குவாதம் ஆகும், சண்டை ஜாஸ்தி ஆகும், உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால இங்க உட்கார்ந்து உங்களுக்கு என்னமா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்க திருந்துப்பாங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதுதான் நாங்க பண்ண முடியும். இவர்
அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறதுக்கே அவருக்கு விருப்பம் அந்த இல்ல. பொண்ணு பேச மாட்டாங்க அவகிட்ட. இல்லம்மா பேச மாட்டாங்க எப்பயுமே. நீதான் என்ன எப்படி பேச மாட்டா சொல்லுவேன். நான் சொல்லி கொடுப்பேங்க. தண்ணி மட்டும் கொடுப்பா, கைனா கொடுக்க மாட்டா. கேளுங்க, நான் ஏன் சொல்றேன், சொன்னேன். ஏன் தண்ணி மொண்டு கொடுக்கறது இல்ல? கொடுக்க மாட்டா, கொடுப்பேன். கொடுக்க மாட்டா. நான் சொல்லுவேன் இருக்கேன். இருமா அம்மா ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. நான் வீட்டுக்குள்ள வரேன், ஒரு வார்த்தை பெரிய எல்லாம் வரேன், பத்துனுக்குது தெரியுமா, பத்துனுக்குது பெரிய வராங்க, சொந்த வராங்க, தண்ணி மணி போட்டு தரணும்ல, கால் மகால போட்டு பத்துனுக்குது. ஒரு லைட்டு போட்டு தரல, ஒரு டிவி போட்டு தரல, உட்காந்து அப்படியே 10 தான் 8 மணி தூங்கி தான் நைட்டு ஃபுல்லாக ஒரு லைட்டு போட்டு தரல. சொல்லுங்க, நீ சொல்லுங்கம்மா. ஒரு 8 மணி நேரம் அதை எப்படி தூங்குவாங்க ஒரு வீட்டுல? உங்க பொண்ணை கேளு, என்ன கேட்டா என்ன தெரியும்? உங்க பொண்ணை கேளு. நீதான் போய் சொல்ற. நான் போய் சொன்னா எனக்கு வந்து ஆண்டவ தகரான் மேல ஒருத்தகரான், எனக்கு வந்து வாய் வச்சிருவான், எனக்கு ஆண்டவ தகரான் மேல ஒருத்தகரான். சும்மா போய் சொன்னா வாய் தந்து பாட்டுக்குன்னு சொல்லணும், இப்படி பழி போடுறாங்க மேடம். நான் ஏன் வாய் ஏன் உன் பொண்ணு போய் சொன்ன எங்க வீட்டுல ஆடி வெளியே நான் வந்தேன். யாரு இவங்களா? அவங்க அதான் அம்மா பார்த்து நிக்கிறாங்க. எதுக்கு வந்து நீ ரொம்ப நல்ல ஆளு, நீ போ வெளியே போன்னு சொல்றேன். கேட்டு பாருங்கம்மா. நீங்க வந்து அம்மா வயசான போயிடறாங்க, நான் வீட்டுல இல்ல, நீங்க வீட்டுக்கு போயிடறாங்க, அவங்க வீட்டுக்கு பேசிடாது. இப்படி எப்படி கேட்டா நான் வாழ தான் வந்தேன், நீ தான் வாழ வைக்க மாட்டேன் சொல்றேன். என்ன வந்து நான் வாழ வைக்க மாட்டேன்னா அது ஒண்ணுமே தெரியல, நம்ம முடியுமா? கேட்டா அம்மா சொல்லி கொடுத்தாங்க சொல்லுது ஒரு வார்த்தை. சரி, இப்போ என்ன பண்றோம்னா ஒரு கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்றோம். அவங்க பேசி பார்ப்பாங்க உங்க பொண்ணுகிட்ட, சரியா? அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா அவருக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே ஓகே கைட்டு விட்டுட்டு போனெல்லாம் சொல்ல முடியாதுமா. அதெல்லாம் தப்பு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நான் 4 வருஷமா விட்டு வச்சிருக்கேன். சரி, கவுன்சிலிங் போங்க. கவுன்சிலிங் ஏற்பாடு பண்றோம். கவுன்சிலிங் போங்க, அவங்க பேசி பார்ப்பாங்க என்ன பிரச்சனைன்னு. அவங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவங்க பேசி அதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுங்க, சரியா? உங்க பொண்ணோட சைட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, உங்க சைட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா தயவு செஞ்சு ஒத்துக்குங்க. ஏன்னா அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்தாதீங்க, புரியுதா? ஏறமா எங்க சைடுல என்ன தெரியாது எனக்கு. கவுன்சிலிங் போனா சொல்லுவாங்க, உங்க பக்கத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது, நீங்க ஏதாவது மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு கைட்டி விட்டுடுங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, சரியா? அதான் நான் உங்கள்கிட்ட சொல்வேன். அதே மாதிரி உங்கள்கிட்டயும் சொல்றேன், தேவையில்லாம அந்த பொண்ணு மேல பழிய போடாதீங்க. அது மகா பாவம். போக மாட்டேன். கவுன்சிலிங்க்கு போங்க, சொல்றாங்க கேட்டுக்கோங்க. என்ன சொல்றாங்க? கவுன்சிலிங்க்கு போங்க. சரிங்கம்மா. அவங்க சொல்லுவாங்க. சரிங்கம்மா. அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை நீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, மறைமுகமா சொல்றீங்க. சரிங்கம்மா. சரியா? சரிங்கம்மா. பிரச்சனை இருக்கா இல்லையா, அது சரியாயிடுமா, அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க, நான் முடிவு பண்ண முடியாது. சரிங்கம்மா. இல்ல நீங்க சும்மா பழி போடுறீங்களா, அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன்னா வாழ போறீங்களா இல்ல இது சட்டப்படி இதை கொண்டு போனோமான்னு பாப்போம். சரிம்மா. ஏன்னா எனக்கு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறத பார்க்கும்போது இவங்க ஒன்னா வாழறதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லக்கூடாது, புரியுதாமா? நான் சொல்றது தெரியுதா? சும்மா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாசங்கிறது 1% கூட இல்லைங்க. 2 பேரும் கொஞ்சம் கூட இல்ல. ஆனா அதே சமயம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஆமா அந்த பொண்ணுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சும்மா காய்த்தி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கவும் முடியாது. அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. சட்டம் அதுக்கு அனுமதிக்காது. அது வந்து வெளியுலகத்தை பார்த்து பேச தயங்குறதுக்காண்டி அது பேச நல்லா தான், அது தயக்கமாக வச்சு வந்து இது நல்லா தான் பேசுவாங்க, வீட்டில் கொள்ள எல்லாம் பேசுவாங்க. இவங்க தான் அது மேலே பழி சொல்கிறாங்க மேடம். அதுதான் அந்த பழி போடுறாங்கன்னா சும்மா ஒரு பழியை போட்டுட்டு கைத்தி விட்டுட்டு போகிறது தப்பு. பழியே சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு முகத்தை கூட அந்த பொண்ணு பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க சாப்பாடு போடுமா கல்யாணம் புதுசாக சொல்லதான் செய்வாங்க. உங்க பொண்ணுக்கு என்னம்மா வயசு? பொண்ணுக்கு 26 வயசு. 26 வயசுங்க. 18 வயசு பொண்ணா கல்யாணம் பண்ணின வயசுல அப்படிதான் இருக்கு சொல்றதுக்கு சும்மா நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணவங்களுக்கு வயத்தறிச்சல் இருக்கும்ல, பையன் நல்லா இருக்கணும், பையனும் மருமகளும் நல்லா இருக்கணும் அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க உங்க பக்கத்தை மட்டும் பேசக்கூடாது. 18 வயசு அறியாத பொண்ணானா சொல்லலாம், 26 வயசு ஆச்சுல பொண்ணுக்கு சுறுசுறுப்பா இருக்கு, நல்லவா சுறுசுறுப்பா தான் இருக்கணும். அதான் நான் எங்க இருக்கா சுறுசுறுப்பா? வாய் திறந்து பேசுறது கூட இல்ல. பேசுனதான் பேசுனதா சொல்லி கொடுக்குறோம். நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியுமாடா?
அது இப்படி தயக்கமா நீங்க சும்மா பையனை பொண்ணை மட்டும் சப்போர்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. பயந்து சுவாசமா பேசுது அது. நீங்க பேசுறீங்கல்ல, அவ பேசட்டுமே. அது அவ வாழ்க்கைய பத்தி அவ முடிவு எடுக்கணுமே, ஏன் எடுக்கிறது இல்ல? அது பேசாததுக்கு நான் தானே இல்ல சொல்ல முடியும். இல்லம்மா, உங்க சைடுல பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு ஒத்துக்குங்க. ஏன்னா அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. தெரியல, கவுன்சிலிங் போங்க, பிரச்சனை அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.